காலை வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். திருத்தணியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பீரக்குப்பம் மதுரா கேஜி கண்டிகை கிராமத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். ரமலான் மாதத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலையில் தொப்பி முழு வெள்ளை உடையில் பங்கேற்றார். திண்டுக்கல் மாநகரில் உள்ள பாரதிபுரத்தில் இருக்கும் மாநகராட்சி அரசு பள்ளியில் புனரமைப்பு செய்யாமல் இருந்து வந்த வகுப்பறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்களுக்கு அமைச்சர் ஆறுதல் அளித்துள்ளார். ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இஃப்தார் விருந்தை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். எதிர்பார்த்ததைப் போல் நிகழ்வு நடந்து முடிந்திருந்தாலும் தமிழக வெற்றிக் கழக தரப்பு கடும் அப்செட்டில் இருக்கிறது. காரணம், நிகழ்வில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சம்பவம். நிகழ்வு அரங்கின் கண்ணாடி கதவுகள் எல்லாம் உடைபடும் அளவுக்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளுக்கு தமிழக வெற்றிக் கழக தரப்பும் காவல்துறையும் மாறி மாறி பழி போட்டுக் கொள்கின்றனர். கோவையில் 21 குழந்தைகளுக்கு புண்ணுக்கு வீங்கி பாதிப்பு கண்டறியப்பட்டதால் கோவையில் பிரபல தனியார் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிலாக திமுகவினர் சந்தான பாரதியின் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். நோட்டா கட்சின்னு சொன்னாங்க, இப்ப கூட்டணிக்காக தவம் இருக்காங்க. யாரை சீண்டுகிறார் அண்ணாமலை என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் இடையேயான 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் வரும் மார்ச் 9ஆம் தேதி மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. குமரியில் நடைபெற்ற சமய மாநாட்டில் மதுரை ஆதீனம் ஞானசம்பத் தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ஆதீனம் மும்மொழி கொள்கை அவசியம் என தெரிவித்தார். ஆங்கில வழி பள்ளிகளை மூட வேண்டும் என்று மதுரை ஆதீனம் பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மகளிர் தின கொண்டாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் கலந்து கொண்டார். அப்போது தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாடலாக இருக்கிறது என்று கமலஹாசன் பேசியுள்ளார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாசி மாதத்தின் சுப முகூர்த்த தினத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. குத்தகை விவசாயிகள் நிலவேலி ஏற்றத்தை தடுத்து நிறுத்த கோரி மார்ச் 25ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று PR பாண்டியன் அறிவித்துள்ளார். வேலூரில் சுட்டிக்காட்டிய விகடனால் மீன் மார்க்கெட் வளாக மேடை கடைகளை சீரமைக்கும் பணிகளில் அதிகாரிகள் இறங்கினர். கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் SK கார்வேந்தன் எழுதிய கொங்கு ரத்தினங்கள் மற்றும் கொங்கு மாமணிகள் நூல்களின் 2ஆம் பதிப்பு வெளியீட்டு விழா கோவை இந்திய தொழில் வர்த்தக சபை அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் கல்லில் இருப்பது இயற்கையாக உருவான ஆல்கஹால் மதுபானத்துடன் ஒப்பிடக்கூடாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பசுமை விகடன் நடத்தும் வேளாண் கண்காட்சி திருச்சி கலையரங்கத்தில் மார்ச் 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளன. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், இல்லத்தரசிகள், வேளாண் வல்லுநர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர்களும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிதம்பரம் சீர்காழி செல்லும் சாலையில் அரசு தொழில் பயிற்சி கூடம் இயங்கி வருகிறது. இதில் பயிலும் சில மாணவர்களை குறிவைத்த கஞ்சா கும்பல் அவர்களிடம் கஞ்சாவை கொடுத்து விற்பனை செய்ய கூறியுள்ளனர். இதில் 2 மாணவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் ஒரு மாணவர் கஞ்சாவை விற்காமல் வந்ததும் அந்த கஞ்சா கும்பலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கஞ்சாவை ஏன் விற்கவில்லை என்று மாணவர்களை அந்த கும்பல் தாக்கியுள்ளனர். திருத்தணி சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தது வருத்தம் அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தனது X தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்களை 6ஆம் தேதி அன்று அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனே நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். அனைத்து தூதரக வழிமுறைகளையும் பயன்படுத்திட வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி கலையரங்க வளாகத்தில் இன்று முதல் மார்ச் 8, 9 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட வேளாண் கண்காட்சியை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். உரம் இடுவதை நிறுத்தி இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன், அக்ரி எக்ஸ்போவில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கும் வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அரசு பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.
இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் புகைப்படம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் டிராமா வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோரும் நடித்துள்ளனர். மோடியின் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக பல அணிகளாக உடைந்துவிட்டது. தற்போது எடப்பாடி பழனிசாமி அணி, ஓ பன்னீர்செல்வம் அணி, சசிகலா அணி என நாங்கள்தான் உண்மையான அதிமுக என்று எல்லோரும் போட்டி போட்டு கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் உன்னை தொலைத்து விடுவேன் என்று மாஃபா பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி மிரட்டியுள்ளார். தேசிய கடமைகளை நிறைவேற்றியதற்கு தண்டனை, தொகுதி மறுவரையறையை எதிர்க்க 7 மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். மும்மொழி கொள்கை முனைவருக்கு எல்கேஜி மாணவன் பாடம் எடுப்பது போலிருக்கிறது என்று அமித்ஷாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. எங்களுடன் கூட்டணி வைக்க தவம் இருக்கிறார்கள். பாஜக இன்றி தமிழ்நாட்டின் அரசியல் இல்லை என்று அண்ணாமலை பேசியுள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் ராகவா லாரன்ஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது திரைப்படங்களில் சாதியை திணிப்பது தவறு என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வரவுள்ள வேளையில் தமிழக அரசியல் களம் மெல்ல மெல்ல சூடு பிடித்து வருகிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி ரெய்டு. ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்று ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த சோமனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் சிலர் பாமக கொடியுடன் நடனமாடினர். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்திட ஆட்டோ மற்றும் வாடகை கார்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் உதவி QR குறியீடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் பேராசிரியர் அன்பழகனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காட்பாடி தெற்கு பகுதி திமுக சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அன்பழகனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். யார் அந்த சார்? ஞானசேகரன் கூட்டாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஞானசேகரன் கூட்டாளி கைது திருட்டு வழக்கில் தொடர்பு இருப்பது அம்பலமானது. தமிழக வனத்துறையில் 23 கால்நடை மருத்துவ பணியாளர் பணியிடங்களுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட புதிய ஆட்சியராக கடந்த மாதம் பொறுப்பேற்றுக் கொண்ட சரவணன் தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து அதிரடி நடவடிக்கையும் எடுத்து வருகிறார். அமித்ஷாவா சந்தான பாரதியா போஸ்டர் வரவேற்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பெயர் வைக்கப்படும் என கர்நாடகா பட்ஜெட்டில் முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு தேவையில்லை என்று தெரிவித்த கார்த்திக் சிதம்பரம், ஆங்கிலம் தெரிந்தாலும் அமைச்சர்கள் இந்தியில் பேசுகிறார்கள் என்று கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சென்னை காரப்பாக்கத்தில் மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கும் பாஜகவினரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமரின் இலங்கை பயணத்துக்கு முன் மீனவர்கள் சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் நியூசிலாந்தின் வில்லியம்சனுக்கு வலை விரிக்க இந்திய ஸ்பின்னர்கள் காத்திருக்கின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டெல்லி அணியை குஜராத் ஜெயண்ட்ஸ் வீழ்த்தியது. கவலை தரும் பெர்ஃபார்மன்ஸ். RCB மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்று முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை இன்று சற்று குறைந்த நிலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,990 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் எப்படி வீசப்போகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் போல மார்ச் முதல் வாரத்திலேயே வெப்பம் தகிக்க தொடங்கிவிட்டது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மதுரை, ஈரோடு மாவட்டங்களில் ஏற்கனவே வெயில் சதமடித்து விட்டது. இந்த நிலையில்தான் குளுகுளுவென ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுதான் மார்ச் 10ஆம் தேதி முதல் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை 2 - 3 டிகிரி செல்சியஸ் உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.